ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன பார்ட்டில் ஃபா வந்து பூனை கிஸ் பண்ணியிருப்பான். பூன் வந்து அங்கேருந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருப்பான். வந்ததுக்கப்புறமா பார்த்தா ஃபோனுக்கு கால் வரும். யாருன்னா ஃபா தான். இவன் வந்து ஒரு வேளை நம்ம பின்னாடியே வந்து நம்ம தாண்டு கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி சுற்றி முற்றி பார்த்துட்டு இல்லை அப்படின்றதுக்கு அப்புறமா தான் அவன் காலை ஆன்சர் பண்ணி பேசுகிறான். ஃபா சொல்லு என்னாச்சு அப்படின்னும்போது ஃபா சொல்லுவான், நான் இன்றைக்கி அந்த லெட்டர் பாயை பார்த்தேன். எனக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு. உனக்கு எப்படி? உனக்கு இன்றைய நாள் எப்படி போச்சுன்ற மாரி கேட்பான். அதாவது ஃபாக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். பூன் வந்து அந்த கிஸ்ஸ அக்செப்ட் பண்ணானா, அவனுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றது. ஸோ, அதனால இன்டிரெக்ட்டா எப்படி கேட்பான். ஃபா கிட்ட பூனும் சொல்லுவான். ஆமா, என்னோட நாளும் நல்லா தான் போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே யூனிவர்சிட்டியில தான் காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து பேசிக்கிட்டு வரும்போது, சடனா முன்னாடி ஃபா வந்ததும் அப்படியே ஷாக் ஆவி, என்னது ஃபா வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாரி ஷாக் ஆகி போய் பார்ப்பாங்க. அப்புறமா வணக்கம் வச்சுட்டு, வணக்கம் சீனியர், ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து அப்படின்றதுக்கு ஃபா சொல்லுவான், நேத்து தான் நம்ம பார்த்தோமே அப்படின்ற மாரி சொன்னதும், இவன் என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு பூனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாரா, நேத்து அவர மீட் பண்ண வந்தது நான் தான்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படின்ற மாரி பூன் வந்து முழிச்சுக்கிட்டே நிப்பான். இத நோட் பண்ணுவான். ஓஹோ! அப்படின்ட்டு அதுக்கப்புறமா டெர்ரி யோசிப்பான். இவங்க 2 பேரையும் சேர்த்து நம்ம அனுப்பி வச்சா என்ன? அப்படின்னும்போது நல்ல வேளையா ஃபா கேட்பான். நான் வீட்ட தான் போறேன். உங்கள யாராச்சும் ட்ராப் பண்ணணுமா? அப்படின்றதும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் அத்தன பேருமே அப்படியே பூன திருப்பி விட்டு, இவன கூட்டு போங்க. எங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு. நான் வந்து ஹில்ல மீட் பண்ணணும். தாவோக்கு வந்து ஸ்டடீஸ் ஒர்க் இருக்குது. அவன் வந்து ஜோஹான் கூட போயிருவான். ஸோ, பூன் மட்டும் தான் தனியா இருக்கிறான். பூன கூட்டு போங்க. அவன ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இவங்க எல்லாருமா சேர்ந்து அவன அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பூன் வந்து கண்ணால, வாயால சொல்லுவான். வேணான்டா அப்படின்னு. பட் கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஃபா வந்து பூன கூட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு சொல்லுவான், நைட்டுக்கு நான் உனக்கு கால் பண்றேன். ரெடி ஆயிரு அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா, நைட் ஆனதுக்கப்புறம் பூன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கால் பண்ணுவானா, மாட்டானா? ஃபா கால் பண்றேன்னு சொன்னானே அப்படின்னு. பார்த்தா அதுக்கப்புறமா ஃபா கால் பண்ணுவான். கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா, இவங்க 2 பேரும் வீடியோ கால்லேயே அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டியூட்டரிங் பண்றேன்னு முன்னாடி ஃபா சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ, அதுதான் இங்க நடக்குது. ஃபா கேட்பான், உன்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா? ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டுட்டு, பூனும் சொல்லுவான், ஆமா, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது ஃபா வந்து அவனுக்கு டீச் பண்ணுவான். சொல்லிக் குடுப்பான். ஆனா, ஃபாக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ, கடற்கண்ணால அப்படியே பூனையே நோட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா பூன்கிட்ட சொல்லுவான், நான் வந்து அந்த லெட்டர் பாய மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும், இவன் தெரியாத மாரி, யார் லெட்டர் பாய் அப்படின்ற மாரியெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஃபா சொல்லுவான், எனக்கு என்னன்னா, நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவன் அழுதுட்டான். எனக்கு அது ஒரு மாரி ரொம்ப கவலையா இருக்குது. ஒரு வேளை நான் அது சரி தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. பட் அவன் அழுதிருக்க கூடாதுன்னு நெனைக்கிறேன். என் முன்னாடி அவன் அழுதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற மாரி ஃபா சொல்லும்போது, பூனுக்கு புரியுது. ஓ! அப்போ நம்ம அழுதது வந்து ஃபாக்கு ஒரு மாதிரி இருக்கு போல அப்படின்னு. அதுக்கப்புறமா பேசிட்டு, அப்படியே படிச்சுட்டு, சரி போதும், இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறமா ஃபா வந்து பூனோட ஃபோட்டோவ 2 பேரும் இருக்கிற அந்த வீடியோ கால் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருப்பான். அத பார்த்துட்டு பூனுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாரி ஷையா இருக்கும். ஐயய்யோ! என்ன பண்றான்? என்னோட ஃபோட்டோவே எதுக்கு அவன் போஸ்ட் பண்ணான்? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா ஃபாவும் பூனோட ஐடியில போயிட்டு அவன் வந்து ஸ்கைய மட்டும் தானே ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பான். அத பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த கியூட்டி கேங்ஸ் எல்லாருமே அந்த கெஃபேக்கு வராங்க. வந்து ஃபா குடுத்த கிஃப்ட்ட வாங்கிட்டு அதில இருக்கிற அந்த நோட்ட ரீட் பண்றாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தா, அதில சொல்லியிருக்கும். நான் மறுபடியும் உன்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளேஸ்ல வந்து என்ன மீட் பண்ணு. நான் அங்க வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாரி போட்டிருக்கும். இத வந்து இந்த கேங் அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகும். என்னடா இவன் மறுபடியும் பார்க்கணும்னு சொல்றான். என்னடா பண்றது அப்படின்னு. பூனுக்கெல்லாம் ஒரு மாரி ரொம்ப நர்வஸா இருக்கும். அப்ப டெர் தான் சொல்லுவான், "என்னைக்கு இருந்தாலும் நீ வந்து உன்னோட ஐடென்டிட்டிய அவருக்கு தெரியப்படுத்த தான் வேணும். ஆனா, இப்போ யோசிச்சு பாரு. இது ஒரு நல்ல சான்ஸ். இத மிஸ் பண்ணாத. நீ போகாம இருந்த அப்படின்னா, இது நல்ல விதமா முடியுமான்னு தெர்ல. ஸோ, அவர் உன்ன மறுபடியும் மீட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னா, நீ கட்டாயமா போலாம். போயிட்டு மீட் பண்ணு. வேணும்டா நீ அந்த மாஸ்க்கையும், சன்கிளாஸையும் போட்டுட்டு வேணா போ" அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா இங்க ஃபா வந்து எக்ஸாம் முடிஞ்சு அவன் அந்த
கார்டன் ஏரியாவுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பூன் வருவானா மாட்டானான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். பூன் வருவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாரியே அதே கேப்பு, சன்கிளாஸு, மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு தான் வருவான். வந்து அப்படியே ஃபாவோட பக்கத்துல வந்து உட்காந்துப்பான். இத பார்த்துட்டு ஃபாக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும். ஃபைனலி அவன் வந்துட்டான். ஸோ அவன் வராமலாம் என்ன அவாய்ட் பண்ணல. அதுவரைக்கும் சந்தோஷம் அப்படின்ன மாரி பேசிட்டு நெனச்சிருப்பான். அதுக்கப்புறமா வந்து கேட்பான். "இது உன்னோடது தானே இந்த நோட் புக். நீ அன்னைக்கு கீழ விட்டுட்டு போயிட்ட. இந்தா" அப்படின்னு சொல்லி அத குடுத்ததும் அத வாங்கிட்டு பூன் அதில எழுதுவான். "நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க?" அப்படின்றதுக்கு சொல்லுவான். "நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ண பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். ஆ நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு சின்னதா ஒரு வாக் போயிட்டு வரலாமா? உனக்கு ஓகேன்னா என் கூட வாரியா?" அப்படின்னு கேட்பான். பூனும் சரி ஓகேன்னு தலையாட்டிட்டு கூட அவனுமே 2 பேரும் ஒரு சின்ன வாக் மாரி போறாங்க. என்ன பேச போறான்னு தெரியல. பட் பூன ரிலாக்ஸ் பண்ணணும்னு தான் அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் அப்படியே நடந்து போய் ஒரு பிளேஸுக்கு போறாங்க. இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு லாங் ஷாட்ல ரொம்ப அழகா இருந்துச்சு மக்களே. அங்க வச்சு சொல்லுவான், "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ யோசிச்சிருப்ப. அன்னைக்கு நான் ஏன் திடீர்னு உன்ன கிஸ் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு உன்ன கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான். அது மட்டும் இல்ல. நீ உன்னோட குரலால என் பேர சொல்லணும். அத நான் கேட்கணுன்டு ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் உன்ன டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். சொல்லப்போனா எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நான் இத இப்படி ஓப்பனா உடனே சொல்றேன்னு நீ ஒண்ணும் நெனைக்காத. நிஜமாலுமே எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நான் உன்னோட சேஃப் ஜோனா இருக்கலாமா? எனக்கு நீ ஓகே சொல்வியா?" அப்படின்ன மாரி கேட்டுட்டு, அதுக்கப்புறமா கிட்ட போய் பூனோட கை எடுத்து அதில கிஸ் பண்ணுவான். உடனே பூனுக்கெல்லாம் ஒரு மாரி அவன் ஃப்ரீஸ் ஆயிருவான். "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் இருக்கிறான். வந்து எந்திரிச்சு சொல்லுவான், "நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறியா? என்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிறியா?" அப்படின்ன மாரி கேட்டதும், பூன் இத கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸா இருந்துட்டு, அதுக்கப்புறமா அவன் கைய தட்டி விட்டுட்டு அந்த நோட்ல எழுதி காட்டுறான். "என்னோட ரியல் ஐடென்டிட்டி என்ன? நான் யாரு நிஜமாலுமே அப்படின்றது தெரிஞ்சா நீ டிசப்பாயிண்ட் ஆயிருவியா?" அப்படின்ன மாரி கேட்டதுக்கு, சொல்லுவான், "எதுக்கு நான் டிசப்பாயிண்ட் ஆகப்போறேன்? அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. எதுக்கு அவன் ஆகப்போறான்? இல்ல அப்படியெல்லாம் நான் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேன். நீ நீயாவே இரு. நீ யாரா இருந்தாலும் சரி. நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நெனைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்சம் இரு நானே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க்க வந்து ரிமூவ் பண்ண பார்ப்பான். பட் பூன் வந்து திரும்பிருவான். அத அவாய்ட் பண்ணிருவான். இது வந்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லுவான், "ஓகே, ஓகே. நீ டென்ஷனா இருக்கிறியா? சரி ஓகே. ரிலாக்ஸ் ஆவு. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இத சொல்ட்டேன். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கேன்னு நீ நினைக்கலாம். பட் நிஜமா சொல்றேன். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. ஒண்ணு பண்ணலாம். நான் வந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்றேன். உனக்கு என்ன புடிக்கல அப்படின்னா, நீ இங்கேருந்து கிளம்பி போலாம். நான் வெயிட் பண்றேன். உனக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு திரும்பி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் 1, 2, 3ன்னு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவான். 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணும்போது 1ன்னு கடைசியில முடிக்கும்போது, உடனே வந்து பூனை என்ன பண்ணிருவான்னா, அவனோட மாஸ்க்கு, கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்து அவன் சொல்லுவான், அதாவது எஸ்ன்ன மாரியே பூன் சொல்லுவான். வந்து ஹேப்பி தான். தான் முன்னாடியே தெரியும் இல்லையா? இது பூன் தான்ட்டு. உடனே அப்படியே ஓடி போய் பூன ஹக் பண்ணிப்பான். பூனுமே இவ்வளோ நாளும் பயந்திருப்பான் இல்லையா? வந்து அந்த லெட்டர் பாய தான் புடிச்சிருக்கு, என்ன இல்ல. நான் தானே தெரிய வந்தா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ன மாரிலாம் பயந்திருப்பான். பட் இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது இல்லையா? அவனால அந்த சந்தோஷத்த தாங்கிக்கவே முடியல. அப்படியே அழ ஆரம்பிச்சுருவான். இது நிஜம்தானா? வந்து என்ன ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு தெரியுது நான் தான்ட்டு தெரியுது. பூன்னு தெரிஞ்சுமே அவன் இது பண்றான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கேட்பான், "நம்ம 2 பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாமா? என்னோட பேரு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறியா?" அப்படின்றதுக்கு அவன் சொல்லுவான், "என்னோட பேரு பூன். ஆமா நான் ஓகே சொல்றேன்" அப்படின்னு 2 பேருக்கும் அங்க வந்து லவ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு மக்களே. ரொம்ப ஹேப்பியா 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வோட பிளேஸுக்கு தான் பூனை வந்து கூட்டு வந்திருப்பான். பூன் ரொம்ப நர்வஸா உள்ள வருவான். வந்து அப்படியே போய் அந்த ஒரு ஊஞ்சல் மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அப்படியே வோட பக்கத்துல உட்காந்துப்பான். அதுக்கப்புறமா அவன் சொல்லுவான், "நான் வந்து மறுபடியும் இந்த பிளேஸுக்கு வருவேன்ட்டு நினச்சு பார்க்கவே இல்ல. என்னால மறுபடியும் இந்த பிளேஸுக்கு வர முடியாம போயிரும்னு தான் நான் நினச்சேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது கேட்பான், "நீ ஏன் அப்படி நினைச்ச? நீ எப்போ வேணாலும் இங்க வரலாம்.
நீ தான் என்னை விட்டு ஓடி போன. அது எதனாலன்னு எனக்கு தெரில." அப்படின்ன மாரி பேசும்போது, பூன் வந்து ரொம்ப நர்வஸாவே ஒரு மாதிரியே இருப்பான். அதுக்கப்புறம் கேட்பான், "நீ சொன்னல்ல நான் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கிறேன், ரொம்ப என்னோயிங்கா இருக்கிறேன் அப்படின்ட்டு. நிஜமா தான் சொல்றியா? எதனால முன்னாடி அப்படி சொன்ன? அவாய்ட் பண்ண?" அப்படின்றதுக்கு இவன் வந்து எதுவுமே பேச மாட்டான். உடனே அவன அப்படியே அழகா ஒரு குழந்தை எடுத்து வைக்கிற மாரி அப்படியே கட்டிப்புடிச்சு, இழுத்து தன்னோட பக்கமா உட்கார வச்சுக்கிட்டு, "இப்போ சொல்லு, நிஜமா நான் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கேனா?" அப்படின்னு கேட்டதுக்கு, பூன் சொல்லுவான், "அப்படிலாம் இல்லப்பா. நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அத என்னால இப்போ சொல்ல முடியாது. அ நான் தயவு செஞ்சு என்கிட்ட இப்போ கேட்காத." அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போக பார்ப்பான். பட் வந்து அவன அப்படியே இழுத்து புடிச்சு, ஹக் பண்ணி கிட்ட இழுத்து வச்சு கேட்பான். "எங்க ஓடுற? நான் ஒண்ணு கேட்டா, அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா, அங்கேருந்து தப்பிச்சு போறது உனக்கு வேலையா போயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்படியே க்ளோஸ் அப்ல பார்ப்பான். பூனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பூன் கேட்பான். வந்து கேட்பா, "நீ என்கிட்ட இது சரி கேட்கணும்னு நினைக்கிறியா? சொல்லணும்னு நினைக்கிறியா?" அப்படின்றதுக்கு பூன் கேட்பான். நான் தான் அப்படின்றது ரிவீல் ஆகும்போது, "நீங்க பயங்கரமா எதுவும் ஷாக் ஆன மாதிரி தெரியலையே." அப்படின்றதுக்கு சொல்லுவா, "நான் எதுக்கு ஷாக் ஆகணும்? எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. அந்த லெட்டர் பாய் நீ தான்." அப்படின்னு சொன்னதும் பூனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். "என்னது முன்னாடியே தெரியுமா?" அப்படின்றதுக்கு, "ஆமா. எனக்கு மட்டும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸு அத்தன பேருக்கும் தெரியும். அது நீ தான்." அப்படின்னு. அப்போ பூன் யோசிப்பான். "அப்போ நான் இவ்வளோ நாளும் பட்டதெல்லாம் வேஸ்ட்டா? பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டா?" அப்படின்னு. இவன் போயிட்டு அப்படியே அவன் கழுத்துக்கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, சொல்லுவான். "ஸோ நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கிற, மறைச்சிருக்கிற. ஸோ நான் பனிஷ் பண்ணணும் தானே உன்னைய?" அப்படின்னதுக்கு பூன் சொல்லுவான். "இல்ல சாரி. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். பட் தயக்கமா இருந்துச்சு. அதனால தான் சொல்லல. ஸோ சாரி." அப்படின்னு சொன்னதுக்கு சொல்லுவான். "நீ வெறுமனே எதுக்கு சாரி மட்டும் சொல்ற? இந்த சாரிய வேற விதமா கூட சொல்லலாம்." அப்படின்னு சொன்னதும் பூன் கேட்பான், "வேற விதமாவா? சாரிக்கு பதிலா வேற என்ன எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்ன மாரி கேட்கும்போது, வேற என்ன நம்ம வந்து பூன அப்படியே பேஷனேட்டா, சாஃப்ட்டா கிஸ் பண்ணுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போதும், அவன் ரொம்ப சாஃப்ட்டா கிஸ் பண்ணியிருப்பான். அதாவது அப்போ வந்து பூனுக்கு தெரியாது. நம்ம தான் பூண்டது தெரியும் அப்படின்ற விஷயமே பூனுக்கு தெரியாது. பூன் என்ன நெனச்சிருப்பான்னா, அந்த லெட்டர் பாய்க்கு தான் அவன் கிஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. ஸோ அதுவுமே வந்து ஒரு சாஃப்ட்டான கிஸ்ஸா இருக்கும். இப்போவுமே இந்த பிளேஸ்லயும் அ வந்து ரொம்ப பேஷனேட்டா அப்படியே ரொம்ப சாஃப்ட்டான ஒரு கிஸ் தான் பண்ணுவான். பட் நாவல் ரீட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம். என்னன்னா, அந்த நாவல் நான் ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்சுட்டேன். வோட கேரக்டர் எப்படி அப்படின்றது நாவல் ரீட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஸ்பாய்லர்ஸ் சரி வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ட்ரை பண்றேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஜப்பான் போவாங்க. போனதுக்கு அப்புறமா அங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும். ஸோ அந்த டைம் வந்து பூனுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். இது இவ்வளோ நாளும் நான் பார்த்த தானா அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த நாவல்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா, வந்து ஒரு வால்ஃப் மாதிரி. ஆனா, அவன் வந்து வெளியில ஒரு ஷீப் மாதிரி அவன போர்ட்ரே பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். அப்படின்ட்டு தான் அந்த நாவலெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவன ஸ்மெல் பண்ணிட்டு அவன் சொல்லுவான், "உன்னோட ஸ்மெல் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, பூனுக்கு ரொம்ப ஷையா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவான், "நான் எப்போ கண்டுபிடிச்சேன் தெரியுமா? நீ என்னோட பர்த்டேக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்ச இல்லையா? அதில வந்து நீ மிஸ்டேக் பண்ணிட்ட. நீ வந்து 2 லெட்டர்லயுமே ஒரே மாரியான விஷயத்தையும், ஒரே மாரியான ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி வச்சிருந்த. அதுதான் எனக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருந்துச்சு. பட் அதுவரைக்குமே எனக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா தான் நானே கண்டுபிடிச்சேன்." அப்படின்னு சொல்லுவான். பூனுக்கு வந்து, "ஓ! அப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களே!" அப்படின்றதுக்கு, "ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்றதையும் நாங்க எல்லாருமே ரசிச்சு பார்த்தோம். அது மட்டும் இல்ல." அப்ப பூன் சொல்லுவான், "நான் குடுத்த எல்லா ஃபுட்டையும் அ ஆர்த்திக் தானே அதிகமா சாப்பிட்டாரு." அப்படின்றதுக்கு சொல்லுவான், "அவன் எப்பவுமே அப்படித்தான். அவன கண்டுக்காத." அப்படின்ற மாரி சொல்லிருவான்.
ஃபா வந்து கேட்பான். "நான் வந்து உன்ன என் வீட்டுக்கு கூட்டு போலான்னு நினைக்கிறேன். நீ வருவியா?" அப்படின்னதுக்கு பூன் சொல்லுவான், "இப்பவே உடனே எப்படி? இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள எதுக்கு வீட்ட போகணும்?" அப்படின்றதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல ஆல்ரெடி அ என் வீட்ல இருக்கிறவங்க, நீயும் இங்க தான் படிக்கிறேன்னு தெரிஞ்சதுலேருந்தே கூப்பிடுறாங்க. வாரியா? உன்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்." அப்படின்னதும் பூனுக்கு ரொம்ப ஷையா இருக்கும். உடனே "ஃபா இப்படியெல்லாம் பண்ணாத. அத பத்தி அப்புறமா யோசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே எந்திரிச்சு ஓடிருவான். ஃபா இத பார்த்துட்டு சிரிப்பான். ஏதாச்சும் ஒண்ணும் நான் ட்ரிக்ஸா கேட்குறேன் அப்படின்னா, இவன் இது மாரி தான் ஓடிடுறான் அப்படின்னு. என்னன்னா, ஃபா வந்து தெரிஞ்சிருக்கும் பூனை. ஆனா லெட்டர் அவன வச்சே வாசிக்க வச்சிருப்பான் இல்லையா? அத கேட்பான் பூனை, "ஏன் அப்படி பண்ணீங்க?" அப்படின்றதுக்கு, "எனக்கு புடிச்சிருந்துச்சு. நீ தானே அந்த லெட்டர் எழுதுற. ஸோ உன்னோட வாய்ஸ்ல அத கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் உன்னையே அத ரீட் பண்ண சொன்னேன்." அப்படின்றதும் பூன் கேட்பான். அதுக்கப்புறம் அந்த வீடியோ கால்ல பேசும்போது கூட நீங்க அப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் இப்படியெல்லாம் பண்ணீங்களா? அப்படின்ற மாரி செல்லமா கோவிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போவான். அத பார்த்துட்டு, "நீ இப்போ கோவிச்சு எந்திரிச்சு போறியா? இல்ல வெட்கத்துல ஷைனால எந்திரிச்சு போறியா? எப்பவுமே இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க. பட் எப்பவுமே இதே மாரி ஓடிக்கிட்டு இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். அதுவரையில் பாய்.